எனக்கு வந்து ஒரு 2 வேல்யூ இருக்கு. இந்த 2 செல்லுல தான் நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறேன். பட் நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எதுல அப்ளை பண்ணணும், எதுல அப்ளை பண்ண போறீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ள நீங்க போகணும். இதுக்குள்ள போயிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன், டேட்டா பார் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா பார்ல இப்போ என்கிட்ட வந்து ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதுல வந்து நான் செக் பண்ண போறேன். இந்த வேல்யூ வந்து நம்பர்ஸா மாத்திட்டு மினிமம் வேல்யூ என்னன்றது எனக்கு கேக்குது. மினிமம் வேல்யூ நான் 10ன்னு குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நான் இங்க என்ன குடுத்துக்கிறேன் 100ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ 100ன்னு குடுத்தா என்னோட பார் வந்து ஃபில் ஆகும். 100 கீழ 10 குடுத்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கும். பட் நீங்க குடுக்க நம்பர் குடுக்க பார் வந்து என்ன ஆயிட்டே இருக்கும், ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல. டைரக்டா பார் கலர் வேணும்னா நீங்க இங்க மாத்திக்கலாம். இல்லன்னா டிஃபால்ட் ப்ளூ கலர்லயே விட்டுருங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா செல்லுக்குள்ளேயே பார் கிடைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல 100ன்னு குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடும், ஃபுல்லா ஃபில் ஆயிடும். 15 குடுத்தேன்னா பாதி ஃபில் ஆகும். 10ன்னு குடுத்தேன்னா எதுவுமே ஃபில் ஆகாது. ஏன்னா என்னோட மினிமம் வேல்யூவே 10 தான். ஸோ நான் 10க்கு மேல குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், லைட்டா ஃபில் ஆயிட்டே இருக்கும். ஸோ 100 வரைக்கும் அது என்ன ஆயிட்டே இருக்கும், அந்த செல்லுக்குள்ள ஃபில் ஆயிட்டே வரும். இதுதான் வந்து டேட்டா பார். செல்லுக்குள்ளேயே வேல்யூ வந்து ஃபில் பண்றது. ஸோ இதுவே வந்து ஐகான்னும் போது இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் அதை கீழே ஸோ இந்த இடத்துல ஐகான் செட்னு வச்சுட்டு இப்போ நான் வந்து இதுல எந்த ஐகான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டிஃபால்ட்டா நம்ம கிட்ட இருக்க ஐகான். ஸோ நான் இதுல வந்து இந்த இன்டு மார்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட்னு இருக்கிறத நம்பர்னு மாத்திக்கோங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க அவுட்புட் வந்து நம்பர் தான். ஸோ என்னோட வேல்யூ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருந்ததுன்னா எனக்கு என்ன வரும், டிக் மார்க் வரும். ஸோ அடுத்தது இன்னொரு வேல்யூ 50 இருந்ததுன்னா 40க்கு மேல இருந்ததுன்னா என்ன வரும், இந்த மாதிரி வந்து இந்த சிம்பிள் வந்து எனக்கு கிடைக்கும். பட் 40 கீழே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி இன்டு மார்க் எனக்கு கிடைக்கும். ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இங்க இருக்கு பாத்தீங்களா, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருந்ததுன்னா இன்டு மார்க் வரும். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 40 லெஸ் than 80 இருந்ததுன்னா இது வரும். லெஸ் than 40 இருந்ததுன்னா இந்த சிம்பிள் வரும். ஓகேங்களா, இதுதான் இதோட கான்செப்ட். நான் இங்க ஓகே கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன், 80ன்றதை கொடுக்குறேன், இந்த இடத்துல 40ன்றதை கொடுக்குறேன். ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 கொடுத்ததுனால என்ன ஆகும், ஈக்குவல் டு 80ல இருந்தே கால்குலேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 79 கொடுத்தனா எனக்கு இந்த சிம்பிள் போயிடும். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 40ல இருந்து லெஸ் than 80க்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாம் இந்த சிம்பிள் வரும். இப்போ லெஸ் than 40 கொடுத்தனா நான் கொடுத்த அந்த இன்டு மார்க் எனக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ நான் இந்த இடத்துல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80க்கு மேல எது கொடுத்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், இன்டு மார்க், அதாவது டிக் மார்க் கிடைக்கும். ஸோ லெஸ் than 40 கொடுத்தனா எனக்கு வந்து இன்டு மார்க் கிடைக்கும். கிரேட்டர் than 40 லெஸ் than 80க்குள்ள கொடுத்தனா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த மாதிரி சிம்பிள் கிடைக்கும். ஆச்சரியக்குறி.